ஒரு நிமிஷம் கேளுங்க. டாக்டர் ராஜத் சௌஹான் அப்படிங்கிறவர் ஒரு ஷோல்டர் இன்ஜுரியை பற்றியான ஒரு வீடியோ போட்டிருந்தார். அவர் பல ஜேர்னலை கோட் பண்ணியிருந்தார். எம்ஆர்ஐஸ் என்ன சொல்லுது, 41லேருந்து அந்த 76 அந்த ஏஜ் குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 97.8% மக்களுக்கு ஷோல்டர் பெயின் இருந்தது அப்படின்ட்டு. அதில் எம்ஆர்ஐ பண்ணி பார்த்ததில் பிரச்சனைகள் வேர் அண்ட் டேர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது இல்லாட்டி மசில் திக்னஸ், இந்த 2 இந்த ஷோல்டர் தூக்க முடியாமல் முடிஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்ட்டு. அதில் இன்னொரு ஸ்டடியில் என்ன சொல்கிறாருன்னா 78% மக்களுக்கு இந்த மாதிரி எந்த சிம்டமும் இல்லாமல் வலி இருந்தது அப்படின்ட்டு. அதனால் எம்ஆர்ஐங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து வர்ற ஃபைண்டிங்ஸ் அது என்ன சொல்லுதோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டர்ஸ் அந்த ஜேர்னலில் சொன்ன பிரகாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏஜ் ரிலேட்டட் அப்படிங்கிறது கொண்டு போங்க, வேர் அண்ட் டேர் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ட்டு. வேர் அண்ட் டேர்னா நிறைய யூஸ் பண்ணுறதுனால அது தானாகவே டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது நம்ம தசைகளுக்கு கிடையவே கிடையாதுன்னு அந்த டாக்டர் சொல்கிறாரு. அப்போது என்ன செய்யலாம் அப்படின்றாருனா, நாம் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்கிறதுனாலையும் வெயிட் ட்ரைனிங், அதாவது 35 வயசு தாண்டின எல்லாருமே வெயிட் ட்ரைனிங் கட்டாயமாக செய்யணும். வெயிட் ட்ரைனிங்னா ஜிம்மில் அதை போய் தான் செய்யணுமா அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் என்னோடய செஷன்ஸில் பண்ணுறது எப்படின்னா, மோஸ்ட்லி பாடி வெயிட் ட்ரைனிங், கேலஸ்தெனிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம உடலை வச்சே அந்த எடையை வச்சே நாம் பல பகுதிகளுக்கு உடற்பயிற்சி செய்ய முடியும். அது லாங் ரனில் டேமேஜ் இல்லாமல் எந்த பர்டிகுலர் தசைக்கும் எந்த ஒரு தசைக்கும் பிரச்சனை இல்லாமல் அந்த உடற்பயிற்சிகள் அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணி நீங்கள் மசிலை பில்ட் பண்ணுறது. இந்த ஷோல்டர் பெயினுக்குன்னு 12 எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்ஃபேக்ட் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிலைமை இருந்தாலும் இந்த எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு சரியானவங்க இருக்காங்க. முடிஞ்சதுன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்கை தரேன் உங்களுக்கு, நீங்கள் அதையும் செய்யலாம். அதனால் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுங்க, எம்ஆர்ஐ எடுங்க பெயின் இருந்ததுன்னா. ஆனால் அதை உடற்பயிற்சி மூலமாக சரி பண்ண முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ஸை நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. லிங்கில் கொடுத்துருக்க உடற்பயிற்சி செஞ்சு தான் பாருங்கள். உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஸ்கோப் இருந்ததுனாலே ஆகட்டுமே. உடனே சர்ஜரிக்குன்னு போயிட்டு எனக்கு பர்மனெண்ட்டாக அதை க்யூர் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் போயிட்டு ஸ்லோவாக கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்துட்டு அந்த உடற்பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. தேங்க்யூ ஸோ மச். பை.